பெர்ஃபார்மரா அவருக்கு பயங்கரமான ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கு. இப்போ மார்க் ஆண்டனி மாதிரியான படங்கள், ஸ்பைடர் மாதிரியான படங்கள் எல்லாமே நெகட்டிவ் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா இவன் கை தட்டுவாங்கிற அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். கரெக்ட், அதை பண்ணிடுறாரு. கரெக்ட். அப்போ உங்க படத்துல அந்த அந்த இன்டர்வியூஸ் வச்சு தான் கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்க படத்துல அவர் அது தெரிஞ்சுதான் ஒன்று பண்றாரு. அப்போ அதுக்கு கைத்தட்டல் கிடைக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இதை பண்ணா இந்த சீனுக்கு தேட்டர்ல கை தட்டுவாங்கிற உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நீங்க அவர்கிட்ட போயிட்டு இல்ல சார் இது வேணாம், வேற ஒண்ணு நார்மலா ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்றது இது அநியாயமா தெரியலையா? அவரை கொண்டு வந்துட்டு இல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி இருக்குன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க விஷயம் என்னன்னா, ஒரு கைத்தட்டல் ஒரு படத்துல விழுகுது அப்படின்னா அது ஒரு நடிகருக்கானதாகவே இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அவங்க செய்யும் செயலோ அவங்க பேசின வசனமோ தான் அதுக்கு கைத்தட்டல வாங்கி கொடுத்துருக்க முடியும். இல்லைன்னா நான் எப்படி சொல்ல வரேன்னா, அவங்க நடிக்கல இது யார் பேசினாலும் நடக்கும்னு சொல்ல வரல. அவங்க பேசினாதான் அது நடக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த உந்துதல் அந்த ஃபியூவல் வந்து இதாக தான் இருக்கும் இல்லையா? நான் அதை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் படத்துல. அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் எதை டைவர்ட் பண்றேன்னா, இந்த வேர்ல்டுக்குள்ள அந்த எக்ஸாஜுரேஷன்ஸ் இருக்குல்ல, லைக் லார்ஜர் தேன் லைஃபா பண்ண விஷயத்த லைஃபோட வாழ்வியல் சம்பந்தப்பட்டதா மாத்த ட்ரை பண்றோம். அவ்வளவுதான் பண்ணிருக்கு. ஸோ அவர்கிட்ட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா அது வந்து ரொம்ப வாழ்வியல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் இதை அடுத்து வரும் படங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ அவர் ஒன்றும் இது தியேட்டர்ல ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சு இம்ப்ளிமெண்ட், அதவே வேற மாதிரி சொல்ல முடியும் அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரோட லுக் அண்ட் ஃபீலா ஒன்று ரெடி பண்ணிருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் மாத்தி டோட்டலா வேற மாதிரி, பாடி லாங்குவேஜே கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல, எப்படி அதை கொண்டு வந்தீங்க? அதை இல்லை அது வந்து இப்போ ஒரு கேரக்டர் நம்ம டிசைன் பண்றோம், இந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இருக்க வேணாம்னு ஒன்று இருக்கும்ல, அதுல நான் கொஞ்சம் கீனா இருந்தேன். ஏன்னா நம்மள தேவையில்லாம இதுக்கு முந்தைய படங்கள் நமக்கு மைண்ட்ல ஞாபகத்துக்கு வரக்கூடாது, விச் இஸ் நாட் இல்லையா? நம்ம அதை பண்ணவே இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணுறோம்னா ஃப்ரெஷ்ஷாக போகிறது தான் பெட்டர். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், புது முகங்களை நிறைய காஸ்ட் பண்ணி படம் பண்ணும்போது அது பிரச்சனையாகவே இல்லை. பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு இப்படியே வந்து நடிங்க அப்படின்ட்டுருவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படி. ஆனால் இவங்களுக்கு அதை ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு.